நம்ம குழந்தைங்க மேலே எவ்வளோதான் அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருந்தாலும் சம்டைம்ஸ் நம்மளோட பாசம் அவங்க சரியாக புரிஞ்சிக்கலையும் நமக்கு தோணும். இங்கே ஒவ்வொரு குழந்தைக்கும் அடிப்படையாக அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் தான். பட் இந்த லவ்க்கான டெஃபினேஷன் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வேறு மாதிரி மாறுபடும். அதாவது மொத்தமாக இங்கே நமக்கு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம குழந்தைக்கான லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஆஸ் எ பேரண்ட்டாக நம்மளோட கடமை. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கும் அவங்களுக்கும் மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்கை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ முதல் லவ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டச். அதாவது சில குழந்தைங்களுக்கு நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற லவ்வை ஒரு ஃபிசிக்கல் அஃபெக்ஷனாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். அதாவது நீங்கள் அவங்கள கட்டி பிடிக்கிறதா இருக்கலாம், முத்தம் கொடுக்கறதா இருக்கலாம், கொஞ்சிறதா இருக்கலாம், இல்லை ஈவன் அவங்க கூட நடந்து போகும்போது அவங்க கையை பிடிச்சிட்டு நடக்கிறதா இருக்கலாம், அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த நல்லா பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு ஐஃபை கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட லவ்வை நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் டச்சோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் சில குழந்தைங்க அதை லவ்வாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. செகண்ட் லவ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். அதாவது சில குழந்தைங்களுக்கு நீங்கள் அவங்க மேலே வச்சிருக்கிற லவ்வை வார்த்தையால் வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். அதாவது உங்களுக்கு அவங்கள எவ்வளோ பிடிக்குங்கிறத அடிக்கடி ஐ லவ் யூங்கிற வார்த்தையால் ஆகட்டும், இல்லை அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் போது நீங்கள் அவங்கள பாராட்டுறதாகட்டும், காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதாகட்டும், இல்லை அவங்கள என்கரேஜ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வார்த்தையில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வார்த்தையில் அவங்களுக்கு ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்தும் போது நீங்கள் அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வார்த்தை மட்டும்தான் லவ்வாக ஃபீல் ஆகும். தேர்ட் லவ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். அதாவது இந்த கான்செப்டில் த ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ். இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் அவங்க மேலே வச்சிருக்கிற லவ்வை வந்து செயலால் வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். நீங்கள் எவ்வளோதான் வார்த்தையால் ஐ லவ் யூன்னு சொன்னாலும் அவங்களுக்கு அது லவ்வாக போய் சேராது. இந்த குழந்தைங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது அவங்களோட டே டு டே ஹோம் ஒர்க்கில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை நீங்கள் சமைச்சு கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமான ஒரு சண்டையை நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நீங்கள் சரி பண்ணுறதா இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் செயலாக உங்களோட லவ்வை வெளிப்படுத்தினா மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் குழந்தைங்களுக்கு வந்து அது லவ்வாக போய் கன்வே ஆகும். ஃபோர்த் லவ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவிங் கிஃப்ட்ஸ். எந்த குழந்தைக்கு தான் கிஃப்ட்ஸ் பிடிக்காது? எல்லா குழந்தைங்களுக்கும் கிஃப்ட்ஸ் பிடிக்கும். பட் இந்த டைப் ஆஃப் குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸுங்கிறது வந்து ஒரு டீப் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் லவ்வாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. கிஃப்ட்டுன்னு சொன்னால் அது ஒரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் நீங்கள் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டோம், இல்லை அவங்களுக்கு ஒரு லவ் நோட் எழுதி கொடுத்தா கூட அவங்களுக்கு அது ஒரு பெரிய கிஃப்டாக எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் லவ்வாக அவங்க எடுத்துப்பாங்க. ஈவன் ஒரு சின்ன பென்சில் கூட ஒரு கிஃப்டாக கொடுக்கும் போது அவங்க வந்து அது ஒரு நோட் ஆஃப் லவ்வாக, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் லவ்வாக வந்து அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க. லாஸ்ட் லவ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தான் கிஃப்ட் கொடுத்தாலும் வார்த்தையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் அவங்களுக்கு லவ்வாக ஃபீல் ஆகாது. நீங்கள் எவ்வளோ டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுவும் எவ்வளோ குவாலிட்டி டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் அவங்களுக்கு மேட்டராக இருக்கும். எஸ்பெஷலி அன்டிவைடட் அட்டென்ஷன் வந்து அவங்க உங்ககிட்டேருந்து எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க. அதாவது அவங்கள தூங்க வைக்கும் போது நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு 5 to 10 minutes கூட அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட டே எப்படி போச்சுன்றதாகட்டும், இல்லை அவங்க கூட நீங்கள் ஒரு சின்ன அவுட்டிங் போகிறதாகட்டும், சின்னதாக ஒரு கேம் விளையாடுறதாகட்டும், மீன்ஸ் இவங்களுக்கு டைம் நீங்கள் அவங்க கூட எவ்வளோ நேரத்தை ஒதுக்குறீங்களோ அது மட்டும்தான் அவங்களுக்கு லவ்வாக போய் சேரும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த 5 லவ் லாங்குவேஜுமே 1 or other டைம்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் மேஜராக டாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 or 2 லவ் லாங்குவேஜ் வந்து அவங்களோட லவ் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ நம்ம பேரண்ட்ஸாக இதை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ அதை எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ த ஃபஸ்ட் திங் வந்துட்டு அப்சர்வ் தேர் பிஹேவியர். நீங்கள் க்ளோஸாக உங்களோட குழந்தைய வாட்ச் பண்ணும் போது அவங்க உங்களை ஃப்ரீக்வெண்ட்டாக ஹக் பண்ணிகிட்டே இருந்தா, இல்லை உங்களோட ஃபிசிக்கலாக ஒரு டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும்னு அவங்க விரும்பினாங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து ஃபிசிக்கல் டச்சாக இருக்கலாம். இல்லை எப்போவுமே உங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு நோட்டில் ஐ லவ் யூ நீட்டோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால், எழுதி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனாக இருக்கலாம். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைங்க இந்த 2 தான் டாமினண்ட்டாக பண்ணுவாங்க.
ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் டச்சும் சரி, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வேர்ட்ஸோட எப்போவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் சரி அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுதான் அவங்களோட லவ் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிசன் டு தேர் ரிக்வெஸ்ட். இப்போ சில குழந்தைங்க எப்போவுமே உங்களை அவங்களோட விளையாடவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி உங்களை எப்போவுமே கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அவங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து குவாலிட்டி டைமாக இருக்கலாம். இன்னும் சில குழந்தைங்க வந்துட்டு அவங்க எப்போ எது செஞ்சாலுமே அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கும் என்னென்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களோட வார்த்தையால் அவங்க செஞ்சது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் வந்து இந்த விதமான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் சம் கிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கும் போதோ இல்லை அவங்க உங்களுக்கு சின்ன சின்னதாக கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரிசீவிங் கிஃப்ட்ஸ் வந்து அவங்களோட லவ் லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டிங். அதாவது நம்ம குழந்தைங்கக்கிட்ட இந்த 5 விதமான லவ் லாங்குவேஜஸையும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது எதுக்கு நம்ம குழந்தைங்க அதிகமாக ரியாக்ட் ஆகுறாங்களோ அது அவங்களோட லவ் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ இந்த லவ் லாங்குவேஜ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட், இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அல்டிமேட் மோட்டோ என்னென்னா நம்மளோட லவ் என்னங்கிறது அவங்களுக்கு கன்வே ஆகணும். ஸோ அது கன்வே ஆனால் தான் நம்ம அவங்கள லவ் பண்ணுறோம், அவங்க நம்மக்கிட்ட சேஃபாக இருக்காங்கன்னு அவங்க ஃபீல் ஆனால் மட்டும்தான் ஸோ அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஒரு கான்ஃபிடென்ட்டான கிட்டாக அவங்களால வளர முடியும். அண்ட் அவங்க வந்து எமோஷ்னலி ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் எ பேரண்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குழந்தையோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹாப்பி பேரண்டிங் மம்மாஸ்.